विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। अमृतत्वं देवेभ्यः आगायानि इति आगायेत् स्वधां पितृभ्यः आशां मनुष्येभ्यः तृणोदकं पशुभ्यः स्वर्गं लोकं यजमानाय अन्नमात्मनः आगायानि इत्येतानि मनसा ध्यायन् अप्रमत्तः स्तुवीत। ஸ்தோத்திரம் பண்ணு. எதனால? சாமகானத்தினால நீ ஸ்துவீத. பிரமாதம் இல்லாமல் ரொம்ப கவனத்தோடு நீ கானம் பண்ணு. எப்படி? மனசாத்தியாயன், மனசுனால தியானிச்சுக்கோ. என்ன தியானிக்கணும்? தேவேபியா அமிர்தத்வம் ஆகாயானி. நான் இந்த சாமகானம் பாடுறதுனால தேவர்களுக்கு அமிர்தத்துவமும், பாஷை ஏற்கனவே பார்த்தோம் குயிக்கா. தேவேபியா ஆகாயானி சாதயானி, நான் அவர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தத்துவத்தை அடைவித்து கொடுப்பேன். ஸ்வதாம் பித்ருபியா ஆகாயானி. அதே மாதிரி ஸ்வதானா திருப்தி. ஸ்வாஹா ஸ்வதான்னு ரெண்டு உண்டு. ஸ்வஹா பித்திருக்களுக்கும், ஸ்வாஹா தேவதைகளுக்கும் ரெண்டு பதங்கள். அதுவே தேவதையாக இருக்கு. ஸ்வதா பித்ருபியா. இங்க ஸ்வதாங்கிறது அவர்களுக்கு திருப்தி பெற்று தருவேன். ஆஷாம் மனுஷ்யேபியா, மனுஷர்களுக்கு ஆசைகளை பூர்த்தி செய்து கொடுப்பேன். பிரார்த்தனாம், ஆஷானா வெறும் ஆசை இல்ல, பிரார்த்தனா. எது ஆசை பல இருக்கலாம், ஆனா எது வேணும்னு அவன் பிரார்த்திக்கிறானோ, ஆசைகள்ல எது ப்ரையாரிட்டைஸ் ஆறுதோ, பிரார்த்திதம் இத்யேதத்துங்கிறார் பாஷ்யக்காரர். எதை பிரார்த்திக்கிறானோ அதை பெற்று தருவேன் இல்லையா?
ஆமாப்பா, 1000 ஆசை இருக்கு. இப்ப அதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்றேன்னு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல பிரார்த்தனை பண்றது இல்லையே. திருணோதகம் பசுபியா, பசுக்களுக்கு திருணமும் முதகமும். ஸ்வர்க்கம் லோகம் எஜமானாய, எஜமானனுக்கு சொர்க்கலோகம். அன்னம் ஆத்மனே மஹ்யம் ஆகாயானி, எனக்கு ஆத்மாவிற்கு, அதாவது தனக்கு அன்னம். ஆத்மானா மஹ்யம்னு அர்த்தம். இத்தியேதானி மனசா சிந்தையன் தியாயன்னு, இந்த மாதிரி மனசுல நினைச்சுண்டு சாமகானம் பண்ணணும். அடுத்தது சர்வேஸ்வராகா, அந்த சாமகானம் பண்ணணுன்ற இடத்துலயே பாஷ்யக்காரர் ஸ்வர உஷ்ம வியஞ்சனாதிபியா ஸ்துவீதன்னு போட்டார். அது இங்க வரப்போறது. சர்வேஸ்வராகா இந்திரஸ்யாத்மனஹா சர்வ ஊஷ்மானஹா பிரஜாபதேராத்மானஹா சர்வே ஸ்பர்ஷாः மிருத்யோः ஆத்மானः தம் யதிஸ்வர இஷு ஸ்வரேஷு உபாலபேத இந்திரம் சரணம் பிரபன்னோ பூவம் சத்வா பிரதிவக்ஷதி இத்யேனம் ப்ரூயாத். இதுல யாருக்காக இந்த கானம்னு ஆச்சு, யார தியானிச்சுண்டு என்னவாக தியானிச்சுன்னா ஸ்ருதி சொல்றது சர்வேஸ்வராக இந்திரஸ்ய ஆத்மனஹா. எல்லா ஸ்வரங்கள் இருக்கே, கானம் பாடும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் போன செஷன்லயே, கானம் துவனிய உபாசிக்கிறதோடு அக்ஷரங்களையும் உபாசிக்கிறது. இப்ப பதமும் வாக்கியமும் அர்த்தமும் இங்க முக்கியம் இல்லை, வெறும் சவுண்ட் அண்ட் சிலபல்ஸ் இதை வச்சுதான் இப்போ உபாசனை. ஏற்கனவே வெவ்வேறு சவுண்டு என்னென்னு சொன்னோம். பசுமாடு கத்துற மாதிரி இருந்தா அது அந்த சவுண்டு எந்த தேவதை, அப்புறம் கிளாரிட்டியோட இருக்கிறதுக்கு என்ன, கிளாரிட்டி இல்லாம இருக்கிற சவுண்டுக்கு என்ன, பிரௌஞ்ச பக்ஷி மாதிரி இருந்தா என்ன, இப்படியெல்லாம் சொல்லிது இல்லையா. இப்போ என்ன சொல்றது ஸ்ருதி, ஸ்வரங்கள் வவ்வல்ஸ் எல்லாம் இந்திர ரூபம். ஊஷ்மானஹா, ஊஷ்மானம்னா உதட்டு அந்த தேய்ச்சி சொல்றது, உரசி சொல்றது. சஷசஹா, இதுக்கு ஊஷ்மானஹான்னு பேர். ஊஷ்மானஹா பிரஜாபதேஹே ஆத்மனானஹா, பிரஜாபதியினுடைய ஸ்வரூபமாக இந்த ஷஷசஹா அப்படின்ற அந்த ஊஷ்மான அக்ஷரங்கள்லாம் இருக்கு. அப்புறம் சர்வே ஸ்பர்ஷாஹா மிருத்யோஹோ ஆத்மானஹா. ஸ்பர்ஷம் எது, வெஞ்சனங்கள். க க க க ச ச ஜ ஜ எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுல இருக்கிற வெஞ்சனம், ஸ்வரத்தை விட்டுட்டு வெஞ்சனம் மட்டும் ஸ்பர்ஷான்னு பேரு. ஏன்னா ஸ்வரத்துல வாயை தொட்டுக்கிறது கிடையாது, இல்ல ஆ இ ஊ. அதுல எல்லாம் பார்த்தோம்னா ரே லே அதெல்லாம் ஃபுல்லா தொடாது, போய் ஃபேன்னு சொல்லும்போது நம்ம அழுத்தமா தொட வேண்டியிருக்குல்ல. க க க ஸ்வரத்துல ஆய் அதெல்லாம் லேசா நம்ம தூச்சிக்கிறோம், ஊ அவ்வளவுதான், ஒழிய தொடறது இல்லை. அதனால அதுக்கு ஸ்பர்ஷான் பேர் கிடையாது, இதுக்குதான் ஸ்பர்ஷான் பேர். ஊஷ்மானஹா ஷ ஷ ச ஹ, அங்கேயுமே தேக்கிறோம், நேரடியா வெறும்னா ஆ மாதிரியும் சொல்றது இல்லை, அதே சமயத்துல கா அளவுக்கு தொடர்றதும் இல்லை. அதுக்கு ஊஷ்மானஹான் பேர். சர்வே ஸ்பர்ஷாஹா காதயா பாஷிக்காரர் சொல்ல போறார். இப்போ சர்வே ஸ்வராஹா இந்திரஸ்ய ஆத்மனா சர்வே ஊஷ்மானஹா பிரஜாபதேஹே ஆத்மனா சர்வே ஸ்பர்ஷாஹா மிருத்யோஹோ ஆத்மனஹா, மிருத்யு ஆத்மாவாக மிருத்யு ஸ்வரூபமாக அது இருக்கு, மிருத்யனுடைய தேக சமமாக இருக்குன்னு அர்த்தம். எதி ஸ்வரேஷு உபாலபேத, அப்போ அதனால என்னன்னா, நீ ஸ்வரம் பாடும் பொழுது யாராவது இந்த இடத்துல நீ ஸ்வரம் சரியா பாடலப்பா அப்படின்னு சொன்னான்னா, இந்திரம் சரணம் பிரபன்னோ பூவம், நான் இந்திரனை சரணம் அடைஞ்சுதான் இதை பாடுறேன். அப்ப நானா பாடல, இந்திரனை தியானிச்சு இந்திரன் எனக்கு இந்த ஸ்வரத்தை சரிப்படுத்தட்டும், இந்திரஸ்வரூபமா இது இருக்கட்டும்னு நான் தியானிச்சு பாடுறேங்கிறதுனால சத்வா பிரதிவக்ஷதி,
உனக்கு ஏதாவது இதுல கஷ்டம்னா தப்பா இருக்குன்னு தோணிச்சுன்னா இந்திரன் உனக்கு பதில் சொல்லுவான், நீ அவன்கிட்ட கேட்டுக்கோன்னு இத்தியேனம் ப்ரூயாத் நீ சொல்லிடு. அப்படின்னா என்ன, இந்திரன் தான் இதுக்கு பொறுப்பு, சரியா வரத்துக்கும் தப்பா வரத்துக்கும். அதுக்காக தப்பு தப்பா கத்துட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக சொல்ல, ஒழுங்கா அத்தியாயனம் பண்ணிட்டு ஒழுங்காக இதை சொல்லும் பொழுது ஏதாவது தப்பு ஏற்பட்டாலும் அது பகவத் தியானத்துல பண்ணும் பொழுது அது மந்திரலோபே தந்திரலோபே வித்யாலோபே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீதான் சமைச்சுக்கணும்னு. எதக்ஷர பதபிரஷ்டம் மாத்ராஹீனந்து யத்பவேத் தத் தத் க்ஷம்யதாம் தேவன்னு சொல்றோமே, தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ பரிபூர்ணம் ததஸ்துதே. இப்படிலாம் பிரார்த்தனை ஏன் பண்றோம்? நீ எவ்வளவுதான் பிரயத்தனம் பண்ணாலும் அங்கங்க லோபம் வரும். அப்போ இங்க தானா பண்ணலையே, இந்திரனை தியானிச்சு தானே பண்றான், அதனால நீ இந்திரன்ட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிடுங்கிறார். சர்வேஸ்வராக அகாராதயா இந்திரஸ்ய பல கர்மணः பிராணஸ்ய ஆத்மனः தேகாவயவ ஸ்தானியாக. சர்வேஸ்வராக எல்லா ஸ்வரங்கள் நீ சாமம் பாடும் பொழுது இருக்கிறது எல்லாம் அகாராதயா, அகார இகார உகார ரிகார எல்லாம் இந்திரஸ்ய பல கர்மணः பிராணஸ்ய ஆத்மனः தேவாவயவஸ்தானியாக. இந்திரனுடைய தேகம், பலம், பிராணன் என்ன இந்த கர்மா இதுக்கு சமம்னு சொல்லிட்டு ஸ்ருதி பாஷ்யக்காரர் அப்படிதான் சொல்றார். ஸ்வராக அகாராதயா இந்திரஸ்ய பல கர்மணः பிராணஸ்ய ஆத்மனः தேகாவயவ ஸ்தானியாக. தேகமும் அவயவத்தும் அதுவயவமாக இருக்குன்னு அர்த்தம். இது அவனுடைய ரூபமாகவே இருக்கு. சர்வே ஊஷ்மானः சசசஹாதயः பிரஜாபதேஹே விராஜः கஷ்யபஸ்ய வா ஆத்மனः. பிரஜாபதி உடையதாகவோ கஷ்யபருடையதாகவோ இருக்கு எது? ஊஷ்மானஹ. ஊஷ்மானஹ ஊஷ்மானஹனா சாஷா சாஹா இந்த அக்ஷரங்கள் சொல்லும் பொழுது பிரஜாபதியாக இது இருக்கு அப்படின்னு தியானிச்சுக்கோ. சர்வே ஸ்பர்ஷாக காதயா வியஞ்சனானி மிருத்யோஹோ ஆத்மனः தமேவம் விதம் உத்காதாரம் யதி கஷ்டித் ஸ்வரேஷு உபாலபேத ஸ்வரஹ த்வயா துஷ்டஹ பிரத்யுக்தாஹ இதி ஏவம் உபாலப்தா இந்திரம் பிராணமீஸ்வரம் சரணம் ஆஸ்ரயம் பிரபன்னஹ பூவம் ஸ்வரான் பிரயுஞ்சானோஹம் யஹ இந்திரஹ யத்தவ வக்தவ்யம் த்வாம் பிரதி வக்ஷதி ச ஏவ தேவஹ உத்தரம் தாஸ்யதி ஏனம் ப்ரூயாத் அப்படின்னு சொல்றார். சர்வே ஸ்பர்ஷாக காதேயா கா க க க ங ச ச ஜ இதெல்லாம் ஸ்பர்ஷங்கள்னு பேரு. வெஞ்சனானி வெஞ்சனம்னு ஒரு பேர் உண்டு, ஸ்வர வெஞ்சனம் கான்சனன்ட்ஸ். அதெல்லாம் என்னவா இருக்குன்னா மிருத்யோஹோ ஆத்மனஹா மிருத்யுனுடைய ஸ்வரூபமாக இருக்கு. தம் ஏவம் விதம் உத்காதாரம் இந்த மாதிரி தெரிந்து கொண்டிருக்கின்ற சாமவேதியானவன் எதி கஷ்டித் ஸ்வரேஷு உபாலபேத யாராவது இந்த ஸ்வரத்துல சரியில்லைங்கிற ஸ்வரத்துலதான் வர முடியும் என்ன பொதுவா. ஏன்னா காக்கான்றதுல சப்தம் கிடையாது, சப்தம் வர்றதுன்றது ஸ்வரம் அதுதானே வரப்போறது. ஸ்வராதயா துவயா துஷ்டா உன்னால தப்பா ஸ்வரங்கள் சொல்லப்படும் பொழுது பிரயுக்தா இதி அப்ப என்ன ஆறுது? யாராவது ஏவம் உபாலாப்தம் இந்திரம் பிராணமீஸ்வரம் சரணம் ஆசிரயம் பிரபன்னஹா பூவம். அப்ப ஈஸ்வரன் ஆகிய இந்திரன், பிராணம் ஈஸ்வரம்னு சொல்லிட்டார். இங்க இந்திரம்ங்கிறது ஈஸ்வரனை சொல்றதுன்னு எடுத்துக்கிறார் அவர் பாஷ்யக்காரர். இந்த ஈஸ்வரனை சரணம் இந்திர ரூபமாக ஈஸ்வரனை சரணம் அடைஞ்சிருக்கேன். ஆசிரியம் பிரபன்னோ பூவம், அதனால இந்திர பிரபன்னஹாகம் நான் இந்திரன்ட்ட சரணாகதி பண்ணியிருக்கிறேன், ஈஸ்வர சரணாகதனாக இதை நான் சொல்றேன். அதனால ஸ்வரான் பிரயுஞ்சானோகம் அந்த மாதிரி இருந்துதான் இந்த ஸ்வரம் சொல்லி தப்பாகிறதுங்கிற பொழுது இதுக்கு உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுத்து, இது ஏன் அப்படி ஆச்சுன்னா இந்திரஹா யத்தவ வக்தவ்யம் துவாம் பிரதிவக்ஷதி இந்திரன் உனக்கு பதில் சொல்லுவான், நீ அவன்கிட்ட போய் பேசிக்கோ. ச ஏவ தேவஹா உத்தரம் தாஸ்யதி அப்படின்னு சொல்லிடு. ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது அந்த அளவுக்கு நீ ஸ்ரத்த வச்சுக்கோன்னு இருக்கும். தப்பு ரைட்டு எல்லாம் பகவத் ஸ்வரூபமாகவே இருக்கு,
அப்படின்னு நினைச்சு நீ பண்ணு. அப்ப எவனாவது கேட்டாலும் என்ன சொல்லு, இது தெய்வத்தை நான் மனசுல வச்சு பண்ண, நடக்கிறதெல்லாம் அவர் தான் நடத்துறார், அதனால உனக்கு ஏதாவது இதுல பிரச்சனைனா நீ அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிடுன்றார். அப்படிங்கிறது ஸ்ருதி. ததயதி ஏனம் ஊஷ்ம சூபாலபேத பிரஜாபதிம் சரணம் பிரபன்னோ பூவம் சத்வா பிரதிபேக்ஷ்யதி இத்யேனம் ப்ரூயாத். அதயத்யேனம் ஸ்பர்சேஷு உபாலபேத மிருத்யும் சரணம் பிரபன்னோ பூவம் சத்வா பிரதிதக்ஷ்யதி இத்யேனம் ப்ரூயாத். இதே மாதிரியே மத்த ரெண்டுக்கும் அத எது ஏனம் ஊஷ்மசு உபாலபேத, இதே மாதிரி நீ ஊஷ்மா விஷயங்களை சொல்லும் பொழுது தப்பு வந்துடுத்தா அப்ப என்ன சொல்லு, யாராவது கேட்டா பிரஜாபதி சரணமா இருக்கேன், அதனால அவர் உனக்கு உன்னை பேக்ஷதி பதில் சொல்வாருன்னு இல்ல, என்ன அவன் பல்ல உடைச்சிடுவாருன்னு சொல்லுன்றார். சூர்ணயிஷ்யதி, உன்னை பொடியாக்கிடுவார், நீ என்ன சொல்லாதன்னு சொல்லு. அப்புறம் அத்தயத் ஏனம் ஸ்பர்ஷேஷு உபாலபேத, அப்ப வியஞ்சனத்துல ஏதாவது தப்பு பண்ணா நான் மிருத்யு சரணமா இருக்கேன், அவர் உன்னை தக்ஷயதி பஸ்மம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லு. என்ன எதுவும் சொல்லாது, நான் சொல்லல இதெல்லாம், நீ பகவானையே தப்பு சொன்ன மாதிரி ஆயிடுறது, பேசாம இரு. இது நமக்கும் ஒரு பாடம். யாரா பண்டிதா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க போய் இது தப்பு, அது ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவர் மனசுல எந்த உபாசனையில இருக்காரோ. அதனால அத எது ஏனம் ஊஷ்மசு ததா ஏவ உபாலபேத பிரஜாபதிம் சரணம் பிரபன்னோ பூவம் சத்வா பிரதி பேக்ஷ்யதி சஞ்சூர்ணயிஷ்யதி இத்யேனம் ப்ரூயா. சூர்ணம்னா பொடியாக்குறதுன்னு, சூர்ணயிஷ்யதி. அத எத் ஏனம் ஸ்பர்ஷேஷு உபாலபேத மிருத்யும் சரணம் பிரபன்னோ பூவம் சத்வா பிரதிதக்ஷ்யதி பஸ்மீகரிஷ்யதி, உன்னை பஸ்மம் பண்ணிடுவார் மிருத்யு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றது. சர்வேஸ்வராக கோஷவந்தா பலவந்தா வக்தவ்யாக இந்திரே பலம் ததானீதி சர்வே ஊஷ்மாணः அக்ரஸ்தாः அனிரஸ்தாः விவృతాः வக்தவ்யாः பிரஜாபதேः ஆத்மானம் பரிததானீதி சர்வே ஸ்பர்ஷா லேசேன அனபிநிஹிதாः வக்தவ்யாः மிருத்யோः ஆத்மானம் பரிஹராணீதி. இப்போ இதை சாண்ட் பண்ணும் பொழுதே எப்படி பண்ணணும், தேவத்தை எப்படி மனசுல வச்சுன்னு பண்ணணும்னு இந்த ஸ்ருதி வாக்கியம் கடைசியா சொல்றது. எல்லா ஸ்வரங்களையும் கோஷமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். சாமம் அதனாலதான் ரொம்ப சவுண்டா சொல்லணும்னு இருக்கு. சர்வேஸ்வராக கோஷவந்தா பலவந்தா வக்தவ்யா, ரொம்ப பலமா கத்தி சொல்லணும் சாமம் சொல்லும் பொழுது. பொதுவாவே வேதத்தை கோஷம்னு சொல்றது. கோஷமா சொல்லணும்னா நல்ல சப்தமா சத்தமா சொல்லணும் வேதத்தை. அதான் சர்வேஸ்வராக கோஷவந்தா பலவந்தா வக்தவ்யா. அப்போ அந்த பலம் எனக்கு வேணுமே, இந்திரனை பிரார்த்திச்சுட்டு பண்ணு, மனசுல தியானிச்சுன்னு. எப்படின்னா இந்திரே பலம் ததானீதி, இந்திரன் எனக்கு பலத்தை கொடுக்கட்டும். இது மாதிரி சொல்றதுக்கு அதையும் தாண்டி அதே மாதிரி எல்லா ஊஷ்மானங்கள் அந்த தேய்ச்சி சொல்றதெல்லாம் இருக்கே, அது அக்ரஸ்தாகா, முன்னாடி நாக்குனுடைய நுனியில சொல்லணும். அதெல்லாமே நுனியில அக்ரஸ்தாகா அனிரஸ்தாகா உள்ள இழுத்துக்காம சொல்லணும். விவృతాக நல்லா வாயை திறந்து சொல்லணும். அப்படி வக்தவ்யாக இது மாதிரி சொல்லணும்னு அக்ஷரங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதியே சொல்லி கொடுக்குறது. அப்புறம் மனசுல யார தியானம் பண்ணணும், பிரஜாபதே ஆத்மானம் பரிததானி, பிரஜாபதி என்னை எனக்கு அடைவிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோ. சர்வே ஸ்பர்ஷா லேசேன, ஸ்பர்ஷங்கள் க க க இதெல்லாம் மெதுவா சொல்லணுமா. லேசேன அனபிநிஹிதாக, வெளியில விட்டுறாமன்னு அர்த்தம். கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷனோட வக்தவ்யாக. அங்க மிருத்யோஹோ ஆத்மானம் பரிஹராணீதி, மிருத்யுவிலிருந்து
என்னை காப்பாற்றட்டும் என்று மனதில் இருத்தி கொண்டு அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. யதா இந்திராத்யாத்மானஹ ஸ்வராதயஹ அத்தஹ சர்வேஸ்வராக கோஷவந்தஹ பலவந்தஹ வக்தவ்யாஹ. இந்திரனுடைய ஆத்மஸ்வரூபமாக ஸ்வரங்கள் இருக்கிறதுனால் பலமாக இருக்கான். இந்திரன் ஈஸ்வரனாச்சே, அதனால எல்லா ஸ்வரத்தையும் கோஷவந்தகா பலவந்தகா வக்தவ்யாக, ஸ்வரங்கள் கோஷமாகவும் பலமாகவும் இருக்கணும். வெஞ்சன ஊஷ்மானங்கள் அப்படி இருக்கணும்னு இல்லை. பலத்தை விட அங்க நன்னா வாயை திறந்து சொல்லணும்னு இருக்கு ஊஷ்மானத்தில். அங்க பலமா சொன்னாலும் போய் ரொம்ப அழுத்தி சொன்னோம்னா சரியா வராது. அது நம்ம பலமா சொல்லணும். அதனால அந்த மாதிரி பிரிச்சு சொல்றது. ததா அகம் இந்திரே பலம் ததானி பலமா ததாதி பலமா ததானீதி. இந்திரம் பலத்தை கொடுக்கட்டும். இந்திரே வருது தெரியும். ததா சர்வே உஷ்மானஹ அக்ரஸ்தாஹ அந்தஹ அப்பிரவேசிதாஹ அனிரஸ்தாஹ பகிஹி அப்பிரக்ஷிப்தாஹ. ஊஷ்மானமான சப்தங்கள் இருக்கு, சஷசஹராலாம், அதெல்லாமே முன்னாடி சொல்லலாம், உள்ளுக்குள்ள இழுத்து சொல்லக்கூடாது, எட்ஜில் வச்சு சொல்லணும்னு சொன்னேன். அந்த மாதிரி அந்தகா அப்பிரவேசிதாக உள்ள கொண்டு வந்துடாம வெளியில தான் தள்ளி சொல்லணும். அதே சமயத்துல சரியான அளவு இருக்கணும். பகிஹி அப்பிரக்ஷிப்தாக ரொம்ப சான்னு சொல்லிடக்கூடாது. அதனால கரெக்டான இடத்துல சொல்லணும்னு எடுத்தோம். அதே சமயத்துல விவிருத பிரயத்னோபேதாக நன்னா பிரிச்சு சொல்லணும், உழந்து சொல்லணும். பிரஜாபதேஹே ஆத்மானம் பரிததானி பிரயச்சானி, என்னை அடைவிக்கட்டும் பிரஜாபதியே ஆனவர் அப்படின்னு. சர்வே ஸ்பர்ஷாக லேசேன ஷனகைஹின்ட்டார் பாஷ்யக்காரர். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தொடணும். அனபிநிஹிதாக அனபிநிக்ஷிப்தாக வக்தவ்யாः மிருத்யோः ஆத்மானம் பலானிவ ஷனகைஹி பரிஹரன் மிருத்யோः ஆத்மானம் பரிஹராணீதி. மிருத்யு என்னை கவராமல் இருக்கட்டும். பராஹராணி, பராஹராணியா பாரஹர் பரிஹராணி. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. த்ரயோவிம்சः கண்டः த்ரயோ தர்மः ஸ்கந்தாः யஜ்ஞः அத்யயனம் தானம் இதி பிரதமः தபः ஏவ த்விதீயः பிரம்மச்சார்யாச்சார்யகுலவாசி திருத்தீயः அத்யந்தம் ஆத்மானம் ஆச்சார்யகுலே அவசாதயன் சர்வே ஏதே புண்ணியலோகாः பவந்தி பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்வமேதி. இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த உபாசனை எல்லாத்துலயும் மாறுபட்டு இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்துக்கு போறது ஸ்ருதி. இத பிரணவோபாசனைன்னு சொல்றார் பாஷ்யக்காரர், ஓம்கார உபாசனைன்னு. இங்க என்ன ஸ்ருதி வாக்கியம்னா, திரையோ தர்மஹா, 3 விதமான தர்மங்கள். ஸ்கந்தாக தர்மஸ்கந்தாக திரையா, 3 பார்ட்ஸா இருக்கு தர்மங்கள். ஸ்கந்தங்கள்னா ஸ்கந்தம் பிரான்ச்சஸ், 3 பிரான்ச். அதுல முதல்து என்னன்னா யஜ்ஞாத்யயனம் தானம் இது பிரதமஹா. முதல்து யஜ்ஞம், அத்தியனம், தானம். பொதுவா கிரகஸ்த தர்மங்கள்னு சொல்லக்கூடியவை. யஜ்ஞம் பண்றது, அத்தியனம் பண்றது, தானம் பண்றது, இது 3மே கிரகஸ்தனுக்கு தானே. வர்ணாசிரம தர்மப்படி தானம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும்னா கிரகஸ்தனா இருக்கணும். இப்ப இது கிரகஸ்த தர்மம் அப்படின்னு பாஷ்யக்கார பின்னாடி எடுத்துக்கிறார். அடுத்தது தபஹா ஏவ த்விதீயஹ, தபஸ் மட்டும் பண்ணின்னு இருக்கிறது. இது ஞான நிஷ்டைன்னு சொல்ல முடியாது, தபஸ்ன்னு சொல்றதுனால இது வானப்பிரஸ்த தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிறார். ஏன்னா வானப்பிரஸ்தனா இருக்கும் பொழுதுதான் தபஸ் மட்டும் பண்ண முடியும்.
தானம் அத்தியனம் யஜ்ஞம்லாம் பண்ணிட்டு இல்லாமல் தபஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். என்ன சந்நியாசத்திலயும் அது பண்ணலாம், அதனால அங்கேயும் அது எடுத்துக்கலாம். பட் இங்க பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்துவமேதின்னு சொல்றதுனால அதுதான் சந்நியாசம்னு நாலாவதாக அங்க சதுரிய தர்மத்தை எடுத்துக்கிறார். அப்ப இங்க மூணா பிரிக்கும் பொழுது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் இதை மூணா பிரிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதோ யஜ்ஞா அத்தியனம் தானம் இது மூணும் கிரகஸ்தனுக்கு. தபஹா ஏவ த்விதீயான்னு சொல்ற இடத்துல வானப்பிரஸ்தி வனி. அடுத்தது பிரம்மச்சரியம், மூன்றாவது பிரம்மச்சரிய ஆச்சாரிய குலவாசி திருத்தீயா. மூன்றாவதா இருக்கவன் பிரம்மச்சாரி. பிராத்தமியம் அந்த இடத்துல பொதுவா கிரகஸ்த தர்மாசிரித்தம் தான் மற்ற மூணு ஆசிரமங்கள்னு சொல்றதுனால அது பிரதமகான் ஸ்ருதி சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா பாஷ்யக்காரர் இது ஒன்லி கவுண்ட் ஏக்கம்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா த்விதீயா திருத்தீயான்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல இது வெறும் கவுண்ட் தானே ஒழிய இது அக்ரமா முன்னாடி வர்றதுன்னு சொல்ல முடியாதுன்னு எடுத்துட்டாரு. திருத்தீயா எதுன்னா பிரம்மச்சரிய ஆச்சாரிய குலவாசி, பிரம்மச்சாரியாக ஆச்சாரிய குலத்துல இருக்கக்கூடியவன், அது மூன்றாவது. நம்ம குழந்தையிலேருந்து வயசானது சொல்றதுனால பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்றோம். ஸ்ருதி அப்படி அதை எடுத்துக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கல. என்ன சொல்றது? மூன்று இருக்கு. முதல்ல கிரகஸ்தம், ரெண்டாவது வானப்பிரஸ்தம், மூணாவது பிரம்மச்சரியம்ன்றது. ஆச்சாரிய குலவாசி. இன்ஃபேக்ட் இது இன்க்ரீசிங் கிரடேஷன் எடுத்துக்கலாம். கிரகஸ்தன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்ப ஏன் பிரம்மச்சரியம் மூணாவதா வருதுன்னா அத்தியந்தம்னு சொல்லிட்டார். சொல்றது ஸ்ருதி அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதயன்னு. நித்திய நைஷ்டீக பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுதான் இங்க மூன்றாவதா சொல்லப்படுறதுன்னு தான் பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். ஏன்னா அத்தியந்தம்னு வந்துவிட்டே எண்டு இல்லாமல் அங்கே இருக்கான். அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதயன்னு, அங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவன் மூணாவது. இது எல்லாம் சர்வே ஏதே புண்ணியலோகா பவந்தி. இவா மூணு பேரும் புண்ணியலோகங்களை அடைகிறார். ஒழுங்காக யஜ்ஞாத்தியன தானம் பண்ணக்கூடிய கிரகஸ்தன், தபஸ் பண்ணிட்டு இருக்கவன், நைஷ்டிக பிரம்மச்சரியத்துல இருக்கவன், மூணு பேரும் புண்ணிய லோகத்தை அடையறா. நாலாவதாவத்தன் பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்வமேதி. இப்படி புண்ணியலோக அவாப்திக்காக பிரயத்தனம் பண்ணாமல் பிரம்ம ஜானத்துல இருந்து நிஷ்டையில இருக்கிறவன் அமிர்தத்தை அடைகிறான்னு இது வாக்கியம். இப்போ இதுல விருத்திகார மதம் ஒவ்வொருத்தர் இதுல டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுனால பாஷ்யக்காரர் பெரிய பாஷ்யம் பண்றார். இந்த இடத்துல ஸ்ருதி துரிய ஸ்திதியாக இந்த பிரம்மஜானம் தான் சொல்லுது அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்புறம் இது மொத்தமுமே ஓம்கார தியான லட்சியமாக இருக்கிற ஸ்ருதி தான். ஏன்னா உபாசனா கட்டத்துலதான் இது இருக்கு. ஆனாலும் ஞான விஷயத்தையும் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு பாஷ்யம், பெரிய பாஷ்யம்தான். நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.